அரசு குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவு நீர்க்குழாய்களில் அடைப்புக்குள்ளாகி கழிவு நீர் வெகு நாளாக சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது. தகவலறிந்த விக்னேஷ் கண்ணன் உடனடியாக சரிசெய்ய நடவடிக்கை எடுத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழைகுளம், முருகேச கிராமணி தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவு நீர்க்குழாய்களில் அடைப்புக்குள்ளாகி கழிவு நீர் வெகு நாளாக சாலையில் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. மேலும் அங்கே வசிக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக அருகில் உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சுகாதாரக்கேடு விளைவிக்கும் அபாயகரமான சூழ்நிலை இருந்து வந்தது. இது சம்பந்தமாக பொதுப்பணி அலுவலகத்தில் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். உடனடியாக விக்னேஷ் கண்ணன் விரைந்து பொதுப்பணித்துறையில் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து இன்று காலை கழிவுநீர் அப்புறப்படுத்தும் வாகனம் வரவழைக்கப்பட்டு அடைப்பு சரி செய்யப்பட்டது. இந்த பணி முடியும் வரை விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். பொதுமக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர்.